உங்கள் கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதை குறித்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னுடைய ஆவியில் நான் உணர்த்தப்பட்டேன், நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காரியம் ரொம்ப காமனாக இருக்குது. என்னதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா சோர்வின் ஆவி இல்லையா, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லாக்னஸ் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த சோர்வின் ஆவியை எப்படி நம்ம மேற்கொள்கிறது என்பதை நான் உங்கள் கிட்டத்தில் வேதத்தின் ஆதாரத்தோடு நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சோர்வின் ஆவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்தோன்னா வெரி ரேராக இருக்கும் இல்லையா. அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்களாம், இவங்க டிப்ரெஷனில் இருக்காங்களாம், அவங்க இருக்காங்களே அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த 2 வருடங்களாக அப்படின்னு சொல்லலாம், எல்லா வீடுகளிலும் ஒவ்வொரு நபரும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அவங்க சோர்ந்து போய் காணப்படுகிறாங்க. ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டில், எப்பொழுதும் ஒரு கவலையோடு, எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு ஒரு கட்டப்பட்ட நிலையில், சிந்தையில், இருதயத்தில் ஒரு கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகிறாங்க. எஸ்பெஷலி வாலிபர்கள். நான் நினைக்கிறேன் ஈவன் எல்டர்ஸ் கூட, பெரியவங்க கூட இந்த சோர்வின் ஆவினால் அகப்பட்டாலும் அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒர்க் எல்லாத்தையும் பார்க்கறதுனால அவங்க ஈஸியாக அதை மேற்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த வாலிபர்கள் அப்படியே உட்கார்ந்துடுறாங்க இல்லையா. நீங்கள் கூட ஒரு வேலை சொல்லலாம், இன்னைக்கு கூட நான் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப கஷ்டத்தோடு என்னால் எழும்பி கூட உட்கார முடியல, நான் அப்படியே பெட்லேயே உட்கார்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த சோர்வின் ஆவியிலிருந்து ஒரு விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள். ஆமென். விசுவாசத்தோடு கேளுங்க. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:14. Proverbs 18:14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த சோர்வு, இந்த மனசோர்வு, ஆவியில் ஒரு விடுதலை இல்லை என்றால் நம்ம எதையுமே செய்ய முடியாத ஒரு மந்த நிலைக்கு வந்துடுறோம். சாத்தானுக்கு நல்லாவே தெரியும், நம்ம சிந்தையை அவன் சிறைப்படுத்திட்டா, நம்ம வாழ்க்கையில் இந்த சோர்வின் ஆவியை கொண்டு வந்துட்டா நம்மளால் ஆண்டவர் இடத்துல போக முடியாது, நம்ம ஆண்டவர்கிட்ட சேர மாட்டோம், ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ண மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம், ஆண்டவரை நேசிக்க மாட்டோம்னு சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன்னு சொல்லி. சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு பயங்கரமான வல்லமையான ஆயுதம். ஒருத்தருடைய சிந்தையை நான் கேப்சர் பண்ணிட்டா அவங்கள நான் ஆண்டவரிடத்துலேருந்து பிரிச்சிடலாம், அவங்கள எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாமல் அவங்கள ஒரு அன்ப்ரொடக்டிவான ஒரு பர்சனாக, ஒரு ஒன்றத்துக்கும் உதவாத ஒரு ஆளாக நான் மாற்றிடலான்னு சொல்லி சாத்தானுக்கு தெரியும். ஆனால் நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது இது சாத்தானுடைய கிரியைன்னு சொல்லி. இன்றைக்கு இந்த சாத்தானுடைய கிரியையை நம்ம முறியடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் நிறைய பேர் பலவிதமான சொல்யூஷன்ஸை கொடுப்பாங்க. நீங்கள் கூகுளில் போய் ஹவு டு ஹேண்டில் டிப்ரெஷன், ஹவு டு டீல் வித் டிப்ரெஷன், ஹவு டு கம் அவுட் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. லிசன் டு மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்குமா, அந்த 3 நிமிஷம் கேட்கும் போது ஒருவேளை உங்களோட சிந்தை அமைதியாக, காமாக, சந்தோஷமாக இருக்கும். அந்த 3 நிமிஷம் பாட்டு முடிந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், திரும்ப உங்கள் பிரச்சனைக்கே அந்த சிந்தை திருப்பப்படும். திரும்பவே அந்த போராட்டத்தை, அந்த கவலையை, அந்த கஷ்டத்தையே நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க. இன்னும் சொல்லுவாங்க, டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பர்களோட பேசுங்க, உங்கள் உறவினர்களோட இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது உங்களுடைய பாரம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாகவே அந்த நேரத்தில் வேணால் உங்கள் பாரம் குறைந்தது போல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி ஃபோன் பண்ணி உங்கள் பாரத்தை எல்லாவற்றையும் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட கொட்டுனீங்கன்னா, முதல் நாள் அவங்க அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரத்தோடு கேட்பாங்க, உங்களுக்கும் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கும். 2வது நாள் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஓ ஓ அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி கேட்பாங்க. 3வது நாள் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோனே எடுக்க மாட்டாங்க. 4வது நாள் உங்கள் பிரச்சனை ஊருக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதும் வேஸ்ட்டாக போயிடும். இன்னும் ஒரு புதிய காரியத்தை நம்ம பார்த்து கொண்டு வரோம், ரீட்டெயில் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத காரியங்கள், நம்மளுக்கு அவசியமே இல்லாத காரியங்களை, பொருட்களை போய் ஷாப்பிங் பண்ணுறது. இந்த ஷாப்பிங் பண்ணால் நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். உண்மைதான், நம்ம எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் உண்மையாகவே அது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனை இந்த டிப்ரெஷன்லேருந்து, இந்த சோர்வின் ஆவியிலேருந்து நம்மளுக்கு உண்மையாகவே சொல்யூஷன் கொடுக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருளை கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்முடைய சிந்தை கட்டப்பட்ட நிலையில் சோகமாக சந்தோஷமே இல்லாமல் நம்ம காணப்படுவோம் இல்லையா? இன்னும் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போனால் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த தூங்குகிற நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அடுத்ததாக நீங்கள் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது சாத்தான் உங்களை விடவே மாட்டான். இன்றைக்கி நம்ம இந்த ஆவியை நம்ம முறியடிக்க போகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமாக இதை கேட்க போகிறீங்க? எத்தனை பேர் ஆர்வத்தோடு கேட்க போகிறீங்க? இன்றைக்கி இந்த சோர்வின் ஆவியிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நான் வந்து யூத் இல்லை, ஆனாலும் எனக்கு சோர்வின் ஆவியினால் தாக்கப்பட்டிருக்கேன் சொல்லி. சோர்வின் ஆவி யாரையும் விடுறதில்லை. சின்னவங்கள்லேருந்து பெரிய வயசானவருங்க வரைக்கும் இந்த சோர்வின் ஆவியினால் தாக்கப்படுகிறது இயல்பு. ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்டத்தில் இருந்து நம்ம விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா! இந்த சோர்வின் ஆவியினால் தாக்கப்பட்ட 2 நபர்களை வேதத்திலிருந்து நான் உங்கள் இடத்துல காட்ட விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சோர்வின் ஆவி பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே எலியாவை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்கன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக எலியா பற்றி தான் நம்ம பேச போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், எலியா வந்து அவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. அங்கே ஒரு வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய கரம் எலியாவோடு இருந்ததுனால அவர் ஆகாபுக்கு முன்பாக ஓடினார் என்று சொல்லி. ஆண்டவருடைய கரம் இருந்தது. அவர் வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்த ஒரு எலியா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருந்தார், தீர்க்கதரிசியாக இருந்தார், வருங்காலங்களை குறித்து அவர் அறிந்திருந்தார். ஆனால் அந்த ஒரு மனிதருக்குள்ளாக ஒரு சோர்வின் ஆவி கிரியை செய்தது. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசபேலின் வார்த்தைகளை, அந்த லேடியோட வார்த்தைகளை கேட்கும்போது அவர் பயந்தார். ஹல்லேலூயா! நம்ம வாழ்க்கையில் கூட பயம், அநேக நேரங்களில் பயத்தினால நம்ம சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வருகிறது. நம்ம எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள், என் வாழ்க்கை என்னவாக முடியும்னு தெரியலையே, எனக்கு ஒரு வேலை இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு இவ்வளோ டெட்ஸ் இருக்கே, என்னோட அப்பா அம்மா எனக்கு எதையுமே சேர்த்து வைக்கலையே, எனக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் இல்லையே, எனக்கு படிப்பு இல்லையே, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அப்பா இல்லையே, என்னோட தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறதற்கு என் அம்மா இல்லையே என்று சொல்லி ஒரு வேளை நீங்கள் பயத்தோடு எதிர்காலத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் பண தேவைகளை குறித்து, நாளைக்கு நான் என்ன செய்வேன், இந்த மாதத்தின் தேவைகளுக்காக என்ன செய்வேன், என்னோட வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார். ஸோ முதலாவது, பயத்தினால நம்ம வாழ்க்கையில் சோர்வு வருகிறது. அடுத்ததாக இன்னொரு நபரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோனாவுடைய கதையை நம்ம சண்டே ஸ்கூல்லேருந்து படித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? யோனாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். மீனின் வயிற்றில் ஆண்டவர் அவரை காப்பாற்றி அவருக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருந்தார். யோனாவுக்கு நினிவேல போய் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது யோனாவும் போய் நினிவேல அந்த காரியத்தை எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு, பட்டணத்தை அழித்து விடுவார் அப்படின்னு சொல்லும்போது நினிவேயின் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணாங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவருடைய டெசிஷன்ல இருந்து மாறினார். ஆனால் இந்த யோனாவுக்கு அதனால அவருக்கு ரொம்ப கஷ்டம், அவருக்கு ரொம்ப கோபம். வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் கேட்கிறார், ஏன் எரிச்சலாக இருக்கிற? அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னென்னா, நம்ம எதிர்பார்த்த காரியங்கள், நம்ம எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது, நம்ம ஜெபித்த காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண காரியங்களாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் பல்வேறு தோல்விகளை நம்ம சந்திக்கும் போது, யோனா வாழ்க்கையில் அப்படி ஒரு ஃபெயிலியர் இல்லையா? அவர் சொன்னது காரியம் நடக்கலை அப்படின்னும் போது அவர் எரிச்சல் அடைந்து அவர் சோர்வடைகிறார். நம்ம வாழ்க்கையில் கூட பல்வேறு காரியங்களில் நம்ம ஜெபித்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காத போது, நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காத போது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டே இருப்போம், இது நடந்துரும்னு நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆனால் நடக்காத போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சோர்வின் ஆவி கிரியை செய்து இல்லையா? நம்ம அந்த வசனங்களை வாசிக்கலாம். யோனா 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோனா 4:1. யோனாவுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. ஹல்லேலூயா! 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். நம்ம வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ், டிப்ரெஷன் வரும்போது நம்ம எரிச்சலாகிடுறோம் இல்லையா?
அம்மா வந்து ஆசையாக அன்பாக கேட்பாங்க, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு. ஆனால் நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? சாப்பிட தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த எரிச்சல் நாவி நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. ஏன்னா நம்ம சோர்ந்து போகிறோம். ஏன்னா இந்த ஃபெயிலியர்ஸ்னால நம்ம எதிர்பார்ப்புகள் நடக்காத போது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது இந்த சோர்வின் ஆவிகள் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. ஸோ 2 பேரை நம்ம பார்த்தோம். முதலாவது எலியாவை பார்த்தோம், 2வது யோனாவை பார்த்தோம். எலியா அவருடைய வாழ்க்கையில் பயம் வந்தபோது சோர்ந்து போனார். யோனாவை பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில் நிறைவேறாத காரியங்கள், அவர் எதிர்பார்த்தது நிறைவேறாத போது, ஒரு ஃபெயிலியர், ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி வரும்போது அவர் சோர்ந்து போனார் என்றதை நம்ம பார்த்தோம். 2 பேரும் ஒரு காரியத்தை செய்தாங்க. 2 பேரும் ஒரு 2 பேருக்குள்ள ஒரு காரியம் காமனாக இருந்தது. சில காரியங்கள் காமனாக இருந்தது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம எலியாவை குறித்து பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 19:4 நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து பைபிள் எடுத்து வாசிங்க. அப்பொழுது தான் உங்களுக்கு வந்து அந்த வசனங்களை நீங்கள் படிக்கும்பொழுது தான், நான் ஏதோ ஒன்று சொல்லி கொண்டு போனால் அது கண்டிப்பாக அது ஒரு பிரயோஜனமாக இருக்காது. ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தான், வசனம் தான் நம்மளை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம், யோனாவை குறித்து பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோனா 4:5. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய். ஸோ இந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஒன்றை நம்ம அறிந்து கொள்கிறோம். சோர்வின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யும்போது அவங்க அந்த நகரத்தை விட்டு வெளியே போகிறாங்க, நகரத்தை விட்டு வனாந்திரத்துக்கு போகிறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு சோர்வின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்யும்போது நம்ம தனிமையை நாடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து, நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து நாமே ஐசோலேட் பண்ணுகிற காரியத்தை சாத்தான் கிரியை கொண்டு வருகிறான். அந்த ஃபேமிலி பாண்டிங்கை அவன் உடைக்கிறான். அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸை, அந்த மதர் அண்ட் சன், மதர் அண்ட் சைல்டு, ஃபாதர் அண்ட் சைல்டு, அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த சிப்ளிங்ஸ்குள்ளே, அந்த உடன் பிறந்தவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை, ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பை சாத்தான் உடைக்க ட்ரை பண்ணுவான். உங்களை சோர்வுக்குள்ளாக கொண்டு போய் ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு தள்ளுகிறது சாத்தானுடைய கிரியை. இன்று அதை நம்ம மேற்கொள்ள போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்ப்போமானால், அதே 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19:5 நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்கள் 19:5. ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். திரும்ப வாசிக்கிறேன். ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இதே தான் நம்ம யோனாவுடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். யோனாவும் ஒரு ஆமணக்கு செடியில் அடியில் படுத்துக்கொள்வாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அடுத்ததாக இந்த சோர்வின் ஆவி கிரியை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறது என்ன தெரியுமா? தூக்கம், நித்திரை. எப்பொழுதும் நம்ம எதாவது பார்த்து கொண்டு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இல்லைனா சோஷியல் மீடியாவில் எதாவது ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு எப்பொழுதும் சாப்பிட்றது, தூங்குறது இல்லையா? நிறைய பேர் சொல்வீங்க, நான் கூட அப்படியே தான் இருக்கிறேன், என் வாழ்க்கை அப்படியே ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கை படுக்கையிலேயே போய்கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் கண்ணீர்லேயே என் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் தனிமையிலேயே என் வாழ்க்கைக்கு போய்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தர அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே பாருங்க, எலியா வந்து என்ன பண்ணுறாரு? புசித்து குடித்து படுத்து கொண்டார். அதில் வாசிக்கிறோம், திரும்ப எழுந்து புசித்து குடித்து படுத்துக்கொள்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு வேளை நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தர அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 2 பேரும் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோன்னா, 1 ராஜாக்கள் அதே 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19:4. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அதே போல தான் யோனா சொல்கிறார். யோனா 4:8 நம்ம வாசிக்கிறோம், அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலம் என்று சொல்கிறார். ஸோ இந்த டிப்ரெஷனோட இன்னொரு குவாலிட்டி பாருங்க, நான் சாகணும். இன்னைக்கு நீங்கள் கூட சொல்லி கொண்டு இருக்கலாம், நான் எதற்கு இருக்கிறேன், நான் இருந்த எண்ணத்திற்கு நான் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை
வாழ்கிறேன், நான் இருந்த யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நான் சாகணும், நான் உயிரோடு இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? அது ஆண்டவருடைய சித்தம் இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்கள் பேரில் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காரு, நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதே தான் சாத்தான் இப்படி சோர்வை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை கெடுக்க நினைக்க பார்க்குறான். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த சோர்வின் ஆவியிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரப்போகிறார். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம எலியா வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. இன்றைக்கி கூட நம்ம நிறைய காரியங்களை பார்த்து பார்த்து கம்பேர் பண்ணுகிறோம். பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, நான் நல்லவன் அல்ல, நான் அவங்கள விட நான் படிக்கலை, நான் அவங்கள விட நான் அழகாக இல்லை, அவங்களுக்கு இருக்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தாய் தகப்பன் எனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற அழகு எனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற ஞானம் எனக்கு இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு பார்த்து சொல்லுகிறார், உங்களை தனித்துவமாய் படைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் அவருடைய சிருஷ்டி, நீங்கள் அவருடைய சிருஷ்டி. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் நல்ல அம்மா அப்பா இருக்கிறாங்க, எனக்கு நல்ல அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லலாம். நம்முடைய அம்மா அப்பா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. நம்ம சூஸ் பண்ணலை, ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தின பெற்றோர். ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய காரியங்களில் அவர் செயலில் தவறு செய்யவே மாட்டார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு நல்ல அம்மா அப்பா இல்லைன்னு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒருபோதும் உங்கள் அம்மா அப்பா பார்த்து நீங்கள் எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் அவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு ஒரு நாளும் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்ல. உங்களை அந்த குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கிறார் என்றால் உங்களை குறித்து அந்த குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை அந்த ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா அநேகர் சோஷியல் மீடியாவில் பிறரோட வாழ்க்கையை பார்த்து கொண்டு அதனால டிப்ரெஸ் ஆகி கொண்டு இருக்கிற அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். மற்றவர்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்து கொண்டு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை, இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸை, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து கொண்டு அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது, அவங்களாம் அங்கே போகிறாங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? இது சாத்தானுடைய கிரியை. ஹல்லேலூயா. இந்த பாயிண்டில் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதை ஒரு அட்வைஸாகவோ அதை ஒரு ரிக்வெஸ்டாகவோ எடுத்துக்கொள்ளுங்க. இஃப் காட் கிவ்ஸ் யூ நைஸ் திங்ஸ் இன் லைஃப், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை, ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் அந்த காரியங்களை சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவர்கள் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லையா? உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்லேயே பாருங்கள், எவ்வளோ ஏழையான மக்கள் இருப்பாங்க. நீங்கள் ஒரு வெக்கேஷனுக்கு போகிறீங்க, ஒரு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் போங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நீங்கள் சந்தோஷமாக அனுபவிங்க. ஆனால் அதை மற்றவர்கள் பார்க்கும்படி போடுகிறது, அது எதற்காக நீங்கள் யோசித்து பாருங்கள். தீத்து 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாக இருங்கள், அவை மாத்திரமே மனுஷருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ், நீங்கள் வெக்கேஷன் போகும்போது, நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் எடுக்கிற அந்த ஃபோட்டோஸை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், அது என்ன பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது, பிறருக்கு என்ன பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது? சொல்லப்போனால் உங்களுக்கே அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. உங்களால், உங்களுடைய செயல்னால பிறர் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? பிறர் மனம் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? ஸோ இதை ஒரு ரெக்வெஸ்டாக நான் வைக்கிறேன். யாரும் உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய லைஃப்பை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடணும்னு அவசியமே இல்லை. தேங்க் காட் ஃபார் ஆல் த குட் திங்ஸ் ஹி இஸ் டூயிங் ஃபார் யூ. தேங்க் காட் ஃபார் ஆல் த பிளெஸிங்ஸ் ஹி இஸ் கிவிங் யூ. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக சந்தோஷப்படுங்க. நல்லா ஃபோட்டோஸ் எடுங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா, அனுப்புங்க. ஆனால் நீங்கள் ஸ்டேட்டஸில் அந்த சோஷியல் மீடியாவில் போடுறதுனால எத்தனை பேர் அதை பார்த்து, எத்தனை பேர் எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, என்னுடைய குடும்பம் மட்டும் இப்படி இருக்கிறதேன்னு சொல்லி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க இல்லையா? உங்களால் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது இல்லையா? நம்ம ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் வாழணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வாழணும், ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுகிற வாழ்க்கை வாழணும். மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு காரியத்தையும் நம்ம செய்யாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அநேகர் தங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருப்பாங்க, அவங்களுடைய எமோஷன்ஸை அந்த ஸ்டேட்டஸில் போட்டு கொண்டு இருப்பாங்க. அவங்க இப்படி டிப்ரெஸ்டாக இருக்கேன், அப்படி டிப்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறதை விட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அதற்கு பதிலை கொடுப்பார். இந்த ஸ்டேட்டஸை போடுறதுனால ஒரு நன்மையும் நடக்க போகிறதில்ல. ஆமேன். இன்னும் பார்த்தோன்னா எப்பொழுது இந்த டிப்ரெஷன் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நகோமி
ரூத்தில் நகோமியை பற்றி நம்ம வாசிக்கிறோம். நகோமியுடைய குடும்பம் மோவாபுக்கு போகிறாங்க. திரும்ப அவங்க பெத்லஹேமுக்கு வரும்பொழுது அந்த பெத்லஹேமுள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் நகோமியை பார்த்து சொல்கிறாங்க, நகோமி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நகோமி என்ற அந்த பெயருக்கு ஜாய் என்று அர்த்தம். ஆனால் நகோமி சொல்கிறாங்க, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாறா என்றால் கசப்பு. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் கசப்பை கட்டளையிட்டார், ஆண்டவர் என் மேலே கசப்பை கட்டளையிட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் மேலே பழியை போடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க பண்ண தப்புனால மோவாப் என்பது ஒரு பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, ஒரு அருவருக்கத்தக்க காரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அவங்க பண்ண மிஸ்டேக்னால அவங்க வாழ்க்கை சீரழிந்து போனது, அவங்க குடும்பம் உடைந்து போனது. இன்னைக்கு கூட நம்ம பண்ணுகிற மிஸ்டேக்ஸ்னால நம்ம ஒரு வேளை ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைக்கு போயிருக்கலாம். நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ்னால ஒரு ட்ரையான ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு நம்ம இப்போ வந்திருக்கலாம். ஆனால் ஒருபோதும் ஆண்டவரை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தோம், முதலாவது நம்ம பார்த்தோம் எலியாவை பார்த்தோம், யோனாவை பார்த்தோம், அடுத்தது நகோமியை குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு பயம் வரும் பொழுது எப்படி எலியா ஒரு சோர்ந்து போனார் என்பதை நம்ம பார்த்தோம். யோனா வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியர் வரும்போது எப்படி சோர்ந்து போனார் என்பதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கும்போது இந்த சோர்வின் ஆவி வரும்போது நம்மளை அந்த குடும்பத்திலிருந்து அந்த ஃபேமிலியிலிருந்து பிரித்து விடுகிறது. நம்ம எப்பொழுதும் தூங்கி கொண்டே இருக்கிறவர்களாய், எப்பொழுதும் அந்த பெட்லேயே இருக்கிறவங்களாய், எப்பொழுதும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நம்மளோட கம்பேர் பண்ணுகிறவர்களாய், எப்பொழுதும் சாவை விரும்புகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை நம்ம பார்த்தோம். ஆனால் there is one another person in the Bible who also went through depression, who also had so many struggles in her life. ஆனால் அவங்க டீல் பண்ண விதம் வித்தியாசம், அவங்க டிப்ரெஷனை டீல் பண்ண விதம் ரொம்ப வித்தியாசம். அவங்க யாருன்னு பார்த்தோம்னா அன்னாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அவங்களை குறித்து நம்ம வாசிக்கும் போது பெனினாள் அவங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்களை துக்கப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, வெசனப்படுத்துகிறாங்க, நிந்திக்கிறாங்க. அதில் ஒரு வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு வருடந்தோறும் ஆலயத்துக்கு போகும்போது அவள் அழுது கொண்டிருப்பாள், சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆனால் ஒரு நாள் வரும்போது அண்ணாள் ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அது என்னன்னு பார்க்க போறோம். 3 காரியத்தை செஞ்சாங்க. அந்த 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஹல்லேலூயா. அந்த 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு வெற்றியை தரப்போகிறார். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 1:9. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவங்க கஷ்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க, அது வரைக்கும் கஷ்டத்திலே அழுது கொண்டிருந்தாங்க, சாப்பிடாம துக்கத்தோடு. அவங்க சொல்லும்போது, நான் மனம் கிளேசம் நிறைந்த ஒரு ஸ்திரீ, நான் சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் அப்படியே உட்கார்ந்து விட்டாங்க. எலியாவும் யோனாவும் கூட அப்படிதான், அப்படியே படுத்து இருந்துட்டாங்க. நீங்கள் கூட ஒரு சொல்லலாம், நான் அப்படியே படுத்து இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் அப்படியே கழித்து கொண்டு இருக்கிறேன், என்னை சுற்றி எல்லாரும் முன்னேறி கொண்டு போகிறாங்க. பெனினாளை குறித்து பார்க்கும்போது அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தது, ஆனால் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் கூட சொல்லலாம், நான் மட்டும் அப்படியே அந்த ரோட்டில் நான் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிறது, நான் ஒரே இடத்துல நான் நின்றுட்டு கொண்டே இருக்கிறேன், எல்லாரும் என்னை தாண்டி போய்கொண்டே இருக்கிறாங்க, என்னை தாண்டி எல்லாரும் முன்னேறி போய்கொண்டே இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் என்னோட பர்சனல் லைஃப்லேயும் ஒரு முன்னேற்றம் இல்லை, என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் முன்னேற்றம் இல்லைன்னு ஒரு வேலை சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு அன்னாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க எழுந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எழும்ப போகிறோம். இந்த சோர்வின் ஆவி நம்மளை படுக்க வைக்க முடியாது, இனி இந்த சாத்தான் நம்மளை கட்டி வைக்க முடியாது, இந்த டிப்ரெஷன் நம்மளை ஹோல்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எழுந்திருக்க போகிறோம். வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் எழும்ப போகிறேன், நான் எழும்ப போகிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 119:92ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு அப்படிதான், நம்ம துக்கத்தில் அப்படியே அழிந்து போய் கொண்டிருக்கிற நிலைமை, அப்படியே சோர்ந்து போய் அப்படியே இருக்கிற நிலைமை. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்முடைய வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தை எடுத்து எத்தனை நாட்கள்
நாட்கள் ஆகிவிட்டது. உங்களுடைய கஷ்டங்களே நாங்கள் சாக்கு சொல்லி நம்ம அப்படியே வேதத்தை மறந்து விட்டோம். ஆண்டவருடைய வசனம் மட்டுமே நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு ப்ராக்டிஸோ, நம்மளுக்கு பாட்டு கேட்குறதோ, நம்ம வாக்கிங் போகிறதோ எதுவுமே நம்மளுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய வசனமே நம்மளுக்கு பலனையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் இனி உட்கார்ந்திருக்க மாட்டேன், நான் எழும்புவேன், நம்முடைய வேதத்தை நான் வாசிப்பேன், நீர் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக அன்னாள் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஒருவேளை அவங்க தங்களுக்குள்ளேயே அழுதுருப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் அழுதுருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாவற்றையும், அவங்க சொன்னாங்களே, ஆண்டவர் பாதத்தில் எல்லாவற்றையும் அவர் இருதயத்தை ஊற்றினாள் என்று நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்ல போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்து நம்ம எல்லாரும் நம்ம வாசிக்க போகிறோம். சத்தத்தை உயர்த்தி, நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் நம்ம சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4:6-7 வசனத்தை நம்ம சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம இன்னைக்கு தெரியப்படுத்த போகிறோம். எப்படி நம்ம தெரியப்படுத்த போகிறோம்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால. நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம், நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆனால் நிஜமாவே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? அநேக நேரத்தில் இல்லை. நம்ம இன்னைக்கு அதை பண்ண போகிறோம். கண்களை மூடலாமா? இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி முழங்கால் படிட்டோ எழுந்து நின்றோ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த நாளை காணும்படி கிருபை செய்தாரே ஆண்டவர், இந்த நாளை காணும்படி கிருபை செய்தாரே. அவர் கொடுத்த நல்ல தகப்பனுக்காக, தாய்க்காக, குடும்பத்திற்காக சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி. அப்பா இம்மட்டும் என்னை நடத்தினீரே ஆண்டவரே. நான் சிறு பிராயம் முதல் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் நான் வளர்ந்த போதெல்லாம் நீர் என்னோடு இருந்தீரே, என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீரே. நம்ம இந்திய தேசத்துல எத்தனையோ பேருக்கு படிக்கிறதுக்கு வழி இல்லை, நல்ல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு இந்த எஜுகேஷனை கொடுத்திருக்கிறாரே. எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேலையை செய்வதற்கு எனக்கு பலன் கொடுத்துருக்கிறீங்க, சீக்கிரத்தில் எனக்கு வேலையை கொடுப்பீங்க சொல்லுங்க. ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய தேவை ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு ட்ரெஸ்ஸுக்காக நீங்கள் ஆசைப்படலாம். ஆண்டவரோட பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் நீர் எனக்கு கொடுத்த எல்லா உடைகளுக்காக, எல்லா தேவைகளையும் நீ சந்தித்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இத்தனை உடைகளை இத்தனை வருஷம் எனக்கு வாங்கி கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். படிக்கும்படி செய்தீரே ஆண்டவரே, எனக்கு வேலை செய்யும்படி செய்தீரே, வேலைக்கு போகும்போது வரும்போது பாதுகாத்தீரே. எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல சொல்லலாமா? வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா எனக்கு இந்த காரியங்கள்லாம் தேவையா இருக்கு அப்பா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் என் வாழ்க்கையில தடையா இருக்கு ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த காரியம் இல்லையே என்று சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, நான் தலை குனிந்து நிற்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில என் குடும்பத்துல எந்த ஒரு நிம்மதி இல்லை ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உங்க பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்துல ஊற்றி விடுங்க, எல்லா பாரங்களையும் ஊற்றி விடுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா அப்பா என்னோட பாரங்கள் எல்லாவற்றையும் ஊற்றி விடுகிறேன். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மலைகளை பெயர்க்கத்தக்க தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எதுவும் அவருக்கு லேசான காரியம். சொல்லுங்க, உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்கள்னால, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஆண்டவரே வேண்டுதல்னால தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. விசுவாசத்தோடு சொல்லுவீங்களா? என் வாழ்க்கையில நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர், சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், எனக்கு குறித்ததை நீர் நிறைவேற்றுவீர். சகலத்தையும் செய்ய வல்லவரே, நினைத்தது தடைபடாது. அதின் காலத்தில் உங்களுக்கு குறித்த காலத்துல அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதின் காலத்தில் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காலத்தை கவனியின்றி. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனியின்றி. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம், நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவன். இன்றைக்கு நம்ம கூப்பிட்டோம் இல்லையா, ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவன். நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்து. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்து. ஹல்லேலூயா. அவர் நம்ம கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்னாள் செய்த 3 காரியங்கள். முதலாவது, அவள் எழுந்திருந்தாள். இரண்டாவது, அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தாள். மூன்றாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 1 சாமுவேல் 1:18 நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1:18. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதுதான் நம்ம முக்கியமாக நம்ம செய்ய தவறிடுறோம். எப்பொழுதும் நம்ம உம்மனு மூஞ்சி வச்சுட்டு எந்த காரியத்திலும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் எப்பொழுதும் துக்கத்தோடு காணப்படுகிற காரியங்களை இன்றோடு விட்டு விடுங்க. ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். டேக் டிலைட் இன் த லார்ட், ஹி வில் கிராண்ட் த டிசையர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். ஆண்டவரிடத்தில் நீங்கள் எப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ அப்பொழுது தான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். ஸோ அன்னாள் செய்தது போல எழுந்திருங்க, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எப்போலாம் சோர்வாக இருக்கோ வேதத்தை எடுத்து வாசிங்க. ஏன்னா ஆண்டவர் அது மூலமாக பேசும் பொழுது ஒரு சமாதானத்தை தருவார், நம்மளுக்கு வழியை காட்டுவார், என்ன வழியில் நடக்கணும் என்பதை காட்டுவார். மூன்றாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், துக்கமுகமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. அன்னாளை நினைத்தருளின தேவன் உங்களையும் என்னையும் நினைத்தருள் அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஹாப்பினஸ் இஸ் a choice. சந்தோஷம் என்பது உங்களோட கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருக்கிறதே நான் நாடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறதையே நான் சூஸ் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த சோர்வின் ஆவியிலிருந்து விடுதலை தந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? வாலிப காலமெல்லாம் என்ன
எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமத்தை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எங்கள் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்ல மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்ல மாயைகள் மறைந்தோட. உமதாவின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். எனக்கென்ன ஆனந்தம். எனக்கென்ன ஆனந்தம். எனக்கென்ன ஆனந்தம். வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கு
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.